اللهم يا دافع البليات، اللهم يا حل المشكلات، اللهم يا قاضي الحاجات، اللهم يا مجيب الدعوات، اللهم يا مجيب الدعوات، اللهم يا مجيب الدعوات، اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. اللهم يا لطيفا بخلقه، اللهم يا عليما بخلقه، اللهم يا خبيرا بخلقه، الطف بنا يا لطيف يا عليم يا خبير. اللهم يا سامع الدعاء، اللهم يا دائم البقاء، اللهم يا واسع العطاء، اللهم يا باسط الرزق، اللهم يا فارج الهم، اللهم يا كاشف الغم، اللهم يا مجيب دعوة الداعي المضطر، يا رحمن الدنيا ورحيمهما، وارحمنا رحمة تغنينا بها عمن سواك. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا راحم المساكين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والإكرام. اللهم اصلح لنا شأننا كله يا رب العالمين، ولا تكلنا إلى أنفسنا طرفة عين، ولا تنزع منا صالح ما أعطيتنا يا رب العالمين. اللهم يا سابغ النعم، اللهم يا دافع النقم، اللهم يا فارج الغم، اللهم يا كاشف الظلم، اللهم يا أعدل من حكم، اللهم يا حسيب من ظلم، اللهم يا ولي من ظلم، اللهم يا أول بلا بداية، اللهم يا آخر بلا نهاية، اللهم يا من له اسم بلا كنية، فاجعل لنا من كل أمورنا فرجا ومخرجا، فاجعل لنا من كل أمورنا فرجا ومخرجا، فاجعل لنا من كل أمورنا فرجا ومخرجا. اللهم إنا نسألك يا الله يا رحمن يا رحيم يا أمان الخائفين يا جار المستاجرين يا عماد من لا عماد له يا سند من لا سند له يا ذخر من لا ذخر له يا حرز الضعفاء يا كنز الفقراء يا عظيم الرجاء يا منقذ الهلكى يا منجي الغرقى يا منعم يا مفضل يا جبار يا منير. أنت الذي سجد لك سواد الليل وضوء النهار وضياء الشمس ونور القمر وحفيق الشجر ودمي الماء. أنت الله يا الله لا شريك لك، أنت الله يا الله لا نظير لك، أنت الله يا الله لا وزير لك، أنت الله يا الله لا مشير لك. أسألك أن تصلي على محمد عبدك ورسولك وعلى آل محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. فيها حرز الحماية، لطف الوقاية، عين العناية، بركة الكفاية،
سر الولاية غافر العطايا وعلى آله وصحبه في كل أمر وغاية. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد الرؤوف الرحيم ذي الخلق العظيم وعلى آله وأصحابه وأزواجه في كل لحظة بعدد كل حادث وقديم. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم بما هو أغلو. اللهم يا خير المسؤولين، اللهم يا خير المرغوبين، اللهم يا خير المعطين، اللهم يا خير المنعومين، اللهم يا خير المحبوبين. அல்லாஹ்வே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக, எங்கள் ஒன்று கூடுதலை கபூல் செய்வாயாக, எங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ்வே நாங்கள் உன்னுடைய அடிமைகள், அல்லாஹ் எங்களை அடிமைகளாக அங்கீகரிப்பாயாக. எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அல்லாஹ், தகுதிகளுக்கெல்லாம் சொந்தக்காரனே, உயர்வுகளுக்கெல்லாம் சொந்தக்காரனே, கண்ணியங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனே, பெருமைகளுக்கும் புகழ்களுக்கும் சொந்தக்காரனே, வணக்கத்திற்குரியவனே, வணங்கப்படுவதற்கான தகுதியானவனே, நிகரில்லாதவனே, இணையில்லாதவனே, துணையில்லாதவனே, பிறப்பு இறப்பு என்பதை விட்டும் உயர்ந்தவனே, குறைகள் அற்றவனே, குறைகளை அகற்றுபவனே, நிறைவுகளுக்கு மட்டும் சொந்தக்காரனே, பேரொளியானவனே, ஆதியானவனே, அந்தமானவனே, முடிவில்லாதவனே, நிலையானவனே, ஹய்யுன் கய்யூமே, ஹய்யுன் கய்யூமே, ஹய்யுன் கய்யூமே, உன் அருளை வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக ஆக வேண்டும் அல்லாஹ். எங்கள் உடல்களில் உறுப்புகள் உன் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டே நடக்க வேண்டும் அல்லாஹ். உனக்கு மாறு செய்வதை விட்டு நீதான் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ். உனக்கு மீறி நடப்பதை விட்டும் நீதான் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ். எங்களை உனக்காக படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் அல்லாஹ். நாங்கள் உனக்காக மட்டுமே ஆகிவிட வேண்டும் அல்லாஹ். உன்னில் ஆகிவிட வேண்டும் அல்லாஹ், உனக்குள் ஆகிவிட வேண்டும் அல்லாஹ். ஹக்கை தேடிய நிலை அடைந்து விட வேண்டும் அல்லாஹ். எங்களை வேறு திசைகளில் கொண்டு போவதற்கு நப்சும் ஷைத்தானும் எந்த நேரமும் தயாராக இருக்கிறார்கள் அல்லாஹ். கிருபையுள்ளவனே, இரக்கமுள்ளவனே, பரிதவிப்புள்ள எங்களை பாதுகாத்து விடலாம். கொள்ளை கூட்டத்து தலைவர்களை எல்லாம் உன்னுள் ஆக்கிவிட்டவனே, திருட்டு தொழிலுக்கு சொந்தமானவர்களை உள்ளாக்கி விட்டவனே, உன் திருநாமத்தை கீழ்கிடந்ததை தன் கண்களில் ஒத்தியதற்காக தன்னுள் ஆக்கிக் கொண்டவனே, எங்களை உன்னுள் ஆக்கிக் கொள்ள அல்லாஹ். எங்களை கைவிட்டு விடாதே அல்லாஹ். எங்களின் தேவை உனக்கு இல்லை அல்லாஹ். கோடான கோடி படைப்புகளை படைத்து நாங்கள் சில நிமிடங்கள் உன்னை அல்லாஹ் என்று சொன்னோம். ஆனால் படைத்ததிலிருந்து நீ அழிக்கின்றவரை அல்லாஹ் என்று சொல்லுகின்றவைகளை படைத்து வைத்திருக்கின்ற ரப்பல் ஆலமீனே, மலைகளும் உன்னைத்தானே துதிக்கின்றது. நீ ஓடைகளில் ஓடுகின்ற நீரும் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறதே. மரங்களின் உராய்தல்களும் உன்னை துதிக்கிறதே. சந்திரனும் சூரியனும் உன்னைத்தான் துதிக்கிறதே. கோடான கோடி நட்சத்திரங்களும் உன்னைத்தான் துதிக்கின்றதே. தேவையற்றவனே, சமதானவனே, லம் யலித் வலம் யூலத் என்று சொல்லப்படுகின்றவனே, நாங்கள் உன்னை துதிப்பதால் நீ பெருமைப்பட போவதில்லை. நாங்கள் அழுக்கிலிருந்து அகற்றப்பட்டு விடுவோம் அல்லாஹ். அசுத்தமான நாவினால் உன் பரிசுத்தத்தை சொல்வதற்கு தகுதி எங்களுக்கு எங்கே இருக்கிறது அல்லாஹ். சொன்ன நாவால், புறம் பேசிய நாவால், கோல் சொன்ன நாவால், தீமைகளை பற்றியே பேசிய நாவினால் சுப்ஹானல்லாஹ் உன்னை சொல்லுவதால்
நீ பரிசுத்தமானவன் தானே, உன் பரிசுத்தத்தில் எந்த நிறைவும் ஏற்படாது. குறைவான எங்களுக்கு அந்த கோடான கோடியில் இருந்து ஒரு தொகை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் 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 உன்னைத்தான் அழைக்கிறோம். கோடான கோடி தொகைகள் அழைத்தாலும் நீ பதில் சொல்வாய். ஒரு தடவை அழைப்பதற்கு லப்பைக யா அப்தி என்று 3 தடவை சொல்பவன் நீதானே. என்னை அழைக்கவில்லையா என்று கேட்பவன் நீதானே. கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னவனே. உன்னை பற்றி கேட்க சொல்லுகின்ற பொழுது என் அடியார்களுக்கு நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் நபியே என்று நேரடியாக சொன்னவனே. இது உன்னுடைய அடிமைகள் கையேந்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் முடிகள் நரைத்து போய்விட்டதெல்லாம், உடல் வலிமை குன்றி போய்விட்டதெல்லாம், நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போனதெல்லாம், தசைகள் எல்லாம் சக்தி இழந்து போனதெல்லாம், பாவிகள் நாங்கள் கையேந்தி இருக்கிறோம். எல்லாம் மாறு செய்வதை தவிர வேறு ஒன்றும் முதலீடாக இல்லாத நாங்கள் கையேந்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹுவே இறக்கப்பட அல்லாஹ், கரை சேர்த்து விடல்லாம், கரைகளை கழுவி விடல்லாம், தலைமையிலிருந்து வைத்து விடல்லாம். சுஜூதிலே உன்னைத்தான் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் ருக்குவிலே சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று உன்னைத்தான் சொல்லுகிறோம். அல்லாஹ் இந்த பாக்கியமும் நீ கொடுத்தாய். அல்லாஹ் எங்களை ஒன்று கூட்டிய ரப்புல் ஆலமீனே, ஒன்று கூடுதலை கபூல் செய். அல்லாஹ் உலகெல்லாம் இப்படிப்பட்ட இந்த மஜ்லிஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் மனிதர்கள் இருக்கின்ற இடமெல்லாம், மனிதர்கள் இல்லாத இடமெல்லாம் உன்னுடைய மஹ்லூக்குகள் உன்னை துதித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் நாங்களும் அதில் சேர்ந்து கொள்ள எங்களுக்கு தௌஃபீக் செய். அல்லாஹ் இந்த பரிசுத்தமான பாதையை எங்களுக்கு காட்டிய எல்லா சில்சிலாவுடைய பெரியார்களை கபூல் செய். அல்லாஹ் குறிப்பாக சில்சிலே சிஷ்டியாவின் பெரியார்களை கபூல் செய். அல்லாஹ் எங்கள் வரை கொண்டு வந்து கொடுத்த அந்த உத்தமர்களை, மகான்களை, அந்த இறை நேசர்களை, அந்த பரிசுத்தமானவர்களை நீ கபூல் செய். அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடு. அல்லாஹ் அவர்கள் எங்களை தேடி வந்த காரணத்தால் இன்று நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் தேடி போய் கூட கிடைக்காத இந்த அருட்கொடையை நீ எங்களை தேடி கொடுக்க வைத்திருக்கிறாய். அல்லாஹ் இதனுடைய மகத்துவத்தை உணரச் செய். அல்லாஹ் இதன் கண்ணியத்தை உள்ளத்தில் நிறைவாக்கி கொடு. அல்லாஹ் எல்லா விதமான அசட்டைகளிலிருந்தும் சோம்பேறித்தனங்களிலும் எங்களை பாதுகாத்து விடு. அல்லாஹ் கேட்க தகுதி இல்லை. அல்லாஹ் கேட்கப்படுவதற்கான தகுதி உள்ள ரப்பே கையேந்துகிறோம். அல்லாஹ் எங்களை நீ ஒருபோதும் கேட்கப்படுவதற்கு பதில் சொல்லாத துர்பாக்கியசாலிகளில் ஆக்கிவிட மாட்டாய் என்று நம்பிக்கை வைக்கிறோம். அல்லாஹ் நீ விரும்புகிறாய் அல்லவா, ஆதரவு வைப்பதை விரும்புகிறாய் அல்லவா, உன் விருப்பமும் எங்களுக்கு நீ கொடுத்ததுதானே, இப்படி விரும்புகிறாய் என்ற சிந்தனையும் நீ கொடுத்ததுதானே. ஏதோ கையேந்தி இருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் அல்லாஹ், தீர்வுகள் நீ மட்டும்தான். அல்லாஹ் அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா என்று சொன்னவன் நீதானே. லைஸலஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா என்று சொன்னவனே கையேந்தி இருக்கிறோம். அல்லாஹ் எண்ணங்களை தெரிகின்றவனே, சிந்தனைகளை புரிந்து கொள்ளுகின்றவனே, உணர்வுகள் உந்தல்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற ரப்பே, பார்ப்பதில் பாவம் செய்த பாவிகள், கேட்பதில் பாவம் செய்த பாவிகள், சிந்திப்பதில் பாவம் செய்த பாவிகள், உணர்வதில் பாவம் செய்த பாவிகள், எண்ணங்களில் பாவம் செய்த பாவிகள், எல்லாவற்றிலுமே பாவமாக உள்ள பாவிகள் உன் அருளின் மீது ஆதரவு வைத்து கையேந்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நீதானே பாவங்களை மன்னிப்பவன், நீதானே மன்னிப்பதற்கென்றே கஃபார் என்று வைத்தவன், நீதானே மன்னிப்பதற்கென்றே உன் திருநாமத்தை கஃபூர் என்று வைத்துக் கொண்டவன், மன்னிப்பதற்கென்றே காஃபிர் என்று வைத்த ரப்பே,
புசரி சொன்னதை போன்று லஅல்ல ரஹ்மத ரப்பி ஹீன யக்ஸிமுஹா தஅதி அலா ஹஸபில் இஸ்யானி ஃபில் கஸமி. பாவங்களின் அளவுக்கு உன் அருள் எங்கள் மீது சொரிந்து எங்கள் பாவங்களை மூடி மறைத்து மன்னிப்பவனே, மன்னிப்பதை விரும்புகின்றவனே, மன்னிப்பு கேட்கவில்லையா என்று கேட்பவனே, மன்னித்து விடு அல்லாஹ், மன்னித்து விடு அல்லாஹ், மன்னித்து விடு அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களை மன்னித்து விடு அல்லாஹ். இந்த நிலைக்கு எங்களை ஆளாக்குவதற்கு காரணமான எங்கள் பெற்றோர்களை மன்னித்து விடு அல்லாஹ். வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களை மனமகிழ்கின்ற பாக்கியம் கொடு அல்லாஹ். உன்னிடமே வந்துவிட்டால் சுவனபதியில் உயர்ந்த அந்தஸ்தை கொடு அல்லாஹ். எங்களின் ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களே, எங்களை ஞான பாதையில் அழைத்து வந்து இவர்களை ஏற்படுத்தி கொடுத்த ஞான குருமார்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்து விடல்லா. உலக முஸ்லிம்களை மன்னித்து விடல்லா, ஆண்களை மன்னித்து விடல்லா, பெண்களை மன்னித்து விடல்லா, எங்கள் பிள்ளைகளை மன்னித்து விடல்லா, எங்களோடு பிறந்தவர்களை மன்னித்து விடல்லா, எங்கள் வாழ்க்கை துணையவர்களை மன்னித்து விடல்லா, எங்கள் நண்பர்களை மன்னித்து விடல்லா, எங்கள் உறவினர்களை மன்னித்து விடல்லா, எங்களோடு உறவு உள்ளவர்களையும் மன்னித்து விடல்லா, உறவு ஒழிக்காதவர்களையும் மன்னித்து விடல்லா, எங்களுக்கு சங்கடம் தருகின்றவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், நீயும் மன்னித்து விடலாம். அவர்களுக்கும் உதவி செய்யல்லா, அவர்களுக்கும் இரக்கம் காட்டல்லா, நேர்வழி கொடுல்லா, நேர்வழி நினைத்திருக்க செய்யல்லா. எங்கள் உள்ளம் உனக்கு மட்டுமே சொந்தமல்லா, சொந்தமாக்கிக் கொள்ளல்லா. எங்கள் உள்ளத்தில் வர வேண்டுமல்லா, உன் குடியிருப்பு எங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டுமல்லா. அந்த நிலையிட்டா, அந்த நிலையிட்டா. பார்க்கும் பார்வையாக மாறுவேன் என்று சொன்னாயே, கேட்கும் காதுகளாக மாறுவேன் என்று சொன்னாயே, கொடுக்கும் கைகளாக ஆகுவேன் என்று சொன்னாயே, நடக்கும் கால்களாக ஆகுவேன் என்று சொன்னாயே, நடந்து வந்தால் என்று சொன்னாயே. இதை வந்து விட்டோம்னா எங்களுக்கு வந்து விடலாம், எங்களை கைவிட்டு விடாதல்லா, எங்களை கரிசித்து விடலாம், எங்கள் மீது கருணை காட்டல்லாம், இறக்கப்பட்டால் இந்த பெரியவர்கள் உங்களுடைய இறைநேசர்கள் முன்னிருக்கிறார்களே, எங்களை வழிநடத்துவதற்காக வந்திருக்கிறார்களே, இந்த மஷாரகுமார்களை எல்லாம் கபூல் செய்யலாம். உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை செல்லுகின்ற சங்கிலி தொடரை கபூல் செய்யலாம். இந்த பாக்கியமான சங்கிலி தொடரிலே பாதையாக எங்களுக்கும் பாக்கியம் தந்தாயே, இதை தொடுகின்ற பாக்கியம் தந்தாயே, முறையாகின்ற பாக்கியம் தந்தாயே, இங்கே இருக்க வேண்டும் என்ற நிலை தந்தாயே, இப்படி ஒரு சூழல் தந்தாயே. இன்னும் மீதமுள்ளவர்களுக்கும் இந்த பாக்கியம் கொடுத்து விடலாம். கை தொடாதவர்களை தொட்டு வைத்து விடலாம், மையத்தாகாதவர்களை மையத்தாக்க வைத்து விடலாம். உன்னுள் ஆவதற்கான வழி என்பதை விளங்க செய்து விடலாம். வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாத்து விடலாம். எங்கள் வலதுபுறம் இடதுபுறம், எங்கள் கீழே மேலே, எங்களின் எல்லா திசைகளில் இருந்தும் சத்தியம் செய்து காத்திருக்கின்ற சைத்தானை விட்டு எங்களை பாதுகாத்து விடலாம். இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தான் என்று நீ சொன்னாயே, அந்த இபாதுகளில் எங்களை ஆக்கிவிடலாம். ஷைத்தானுக்கு எதுவும் கிடைக்காதவர்களாக எங்களை ஆக்கிவிட்டாரல்லாம். அவன் முகத்தில் இன்று கைவீசி விடலாம், அவனை கேவலப்படுத்தி விடலாம், அவனை வசீமாக்கி விடலாம், எங்களை கண்ணியப்படுத்தி விடலாம். எங்கள் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஷஃபாஅத்தை கொடுத்து விடலாம். அவர்களின் கிடைக்கும் பார்வை பட வைத்து விடலாம். உன்மீதும் அவர்கள் மீதும் இஷ்கை கூடலாம். இஷ்ஃபா லிரப்பிக அய்யுஆஃபியனி லா யுஷ்மிதல் அஅதாஇ யா சய்யதி يا سيد السادات جئتك قاصدا أرجو إماك فلا تخيب مقصدي يا أكرم الخلق ما لي من أعوذ به سواك عند حلول الحادث الهمم يا سيدي يا رسول الله خذ بيدي
ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصل يا رب على النبي سيدنا نبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذريته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே